முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முதல் இலவச அரிசி கட்டா. சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி செய்தி. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே புதிய ஜாக்பாட் அறிவிப்பும் புதிய மாற்றங்களும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து சில புது ரூல்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு புது தகவல் வெளியாகி இருக்கு. என்னம்மா சொல்ற, வழக்கம் போல அரிசி பருப்பு வாங்க போனா என்ன புது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதை பத்தி தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன புது அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல ஒன்று விடாம தெளிவா பார்க்க போறோம். இதுல நீங்க ஒன்று மிஸ் பண்ணா கூட அப்புறம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இலவச அரிசியை மறந்துட வேண்டியதுதான். அது என்னென்ன புது ரூல்ஸ், யாருக்கெல்லாம் பொருட்கள் கட் ஆகும், எல்லாத்தையும் இப்ப நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். நம்ம ரேஷன் கடைகள்ல தகுதியான ஆட்களுக்கு தான் பொருள் போகுதா இல்ல இல்லாதவங்க பேர்லயும் சுருட்டப்படுதா அப்படின்னு பார்க்க அரசாங்கம் செம கடுமையாகிட்டாங்க, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்காக தான் இந்த கைரேகை சரிபார்ப்பு. இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஜூலை 31க்குள்ள கைரேகை வைக்கல அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து ரேஷன் பொருள் கட் அப்படின்னு சில மாவட்டங்கள்ல ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. சில ஊர்களில் ஆகஸ்ட் 31 வரைக்கும் டைம் இருக்கு. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கவலையே படாதீங்க. அவர் எந்த ஊரில் இருக்காரோ அங்கே பக்கத்தில் இருக்க எந்த ரேஷன் கடைக்கும் போய் இந்த கைரேகையை பதிவு பண்ணிக்கலாம். இது செம ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் யாராச்சும் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை கண்டிப்பாக நீக்கிடுங்க. கைரேகை பதிவு பண்ணலை அப்படின்னா ஆரம்பத்தில் பொருளை நிப்பாட்டுவாங்க, அப்புறம் கார்டையே கேன்சல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்ததா ஒரு சூப்பரான அறிவிப்பு. இனிமே ரேஷன் கடையில் போய் அள்ளி கொட்டி வாங்குற காலம் முடிய போகுது. ஏன்னு கேட்குறீங்களா? பேக்கெட் சிஸ்டம் வரப்போகுது. அதாவது பொருட்கள் எல்லாமே கரெக்டான எடையில முன்கூட்டியே பேக்கெட் பண்ணி தான் தருவாங்களாம். இப்போதைக்கு சேலம் மாவட்டத்தில் ஒரு சில கடைகளில் இது டெஸ்ட் டிரைவ் போயிட்டுருக்கு. அங்கே சக்ஸஸ் ஆனால் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் இதை அமல்படுத்த போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு கைரேகை தேஞ்சு போய் ரேஷன் கடை மிஷினில் விழுகாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்காக ஃபேஸ் ரெக்கக்னிஷன், அதாவது முகத்தை காட்டி பொருள் வாங்குற அந்த ஹைடெக் சிஸ்டத்தையும் கொண்டு வர யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்தால் உண்மையிலேயே செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா இதுதான் மெயின் பிக்சரே. அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மாதம் 35 கிலோ ஃப்ரீ அரிசி கிடைக்குதில்ல, அதில் மத்திய அரசு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. இனிமே குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு தான் அரிசி அளவே முடிவு பண்ண போகிறாங்களாம். அதாவது ஒரு ஆளுக்கு 7 கிலோ கணக்கு. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கீங்களா, அப்போ இனிமே 35 கிலோ கிடைக்காது, 14 கிலோ தான் கிடைக்கும். ஆனால் 5 பேர் அதுக்கும் மேலே இருந்தால் வழக்கம் போல் 35 கிலோ கிடைக்கும். குறைஞ்ச குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துக்கு அதிக அரிசி போகுது அப்படின்றத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த புது ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா முகவரி மாற்றம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா
ஒரு கேஸ் பில் அல்லது ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஆனால் இப்போ புது ரூல்ஸ் என்ன தெரியுமா? உங்கள் கேஸ் பில் மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட கேஸ் பில், அப்புறம் பொண்டாட்டியோட அப்பாவோட அதாவது மாமனார் கேஸ் பில்லையும் சேர்க்கணுமா? என்னப்பா இது புது ரகலையாக இருக்குது அப்படின்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க எல்லாம் செம அப்செட்டில் இருக்காங்க. அதே போல் பலரும் எதிர்பார்க்குற அந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படுறது சம்பந்தமான அறிவிப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தடையின்றி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஆதார், பேங்க் அக்கௌண்ட், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ரேஷன் கடைக்கு போய் இகேஒய்சி ஸ்டேட்டஸை செக் பண்ணி வேலையை முடிச்சிடுங்க. இது வரைக்கும் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதவங்க இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் அச்சாணியே இந்த ரேஷன் கார்டு தான். மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு, அப்புறம் ஃப்ரீ அரிசி, இலவச அரிசி, கம்மி விலை பொருட்கள் அப்படின்னு எது வேணும்னாலும் ரேஷன் கார்டு பக்கா அப்டேட்டாக இருக்கணும். அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் கவர்மெண்ட் காசு தடையே இல்லாமல் நம்ம கைக்கு வரும். அதுக்காகவே மாதம் ரேஷன் கார்டு குறை தீர்ப்பு முகாம் நடத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்துக்கான கேம்ப் ஜூலை 11ஆம் தேதி நடக்க போகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. இலவச அரிசி தொடர்ந்து வரணும் அப்படின்னா கேஒய்சி அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த கேம்புக்கு போனால் ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும். புது கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, பேர் சேர்க்கறது இல்லை நீக்கிறது, அட்ரஸ் மாற்றுறது, ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறதுன்னு எல்லா பஞ்சாயத்தையும் இங்கேயே முடிச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஏரியா வட்ட ஆஃபீஸ்க்கு போனால் போதும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு நேரில் போக முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க சார்பாக வேறு ஆள் போய் பொருள் வாங்குறதுக்கான அங்கீகார சான்றிதழும் இந்த கேம்பில் தராங்களாம். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் புது ரேஷன் கார்டு அச்சிடுற வேலை பயங்கர ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு. இன்னும் 2-3 வாரத்தில் தகுதியான எல்லாருக்கும் புது ஸ்மார்ட் கார்டு கைக்கு வந்துடும் அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் சொல்லியிருக்காரு. திட்டத்தில் தகுதியுள்ள அனைவரும் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாகும். இதுவரையில் வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி, இத்திட்டத்தை தொடங்கும் போது தகுதியுடைய அனைவரும் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் உறுதியளித்துள்ளார்.